நான் கமிட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். இவர்தான் ரியல் ஹீரோன்னு சொல்றோம். மக்களின் ஆதரவு பெற்ற சூப்பர் டூப்பர் ஹீரோ. இவர் ஒரு தடவை கமிட் பண்ணிட்டாருன்னா அதை நிறைவேற்றாம விட மாட்டாரு. நானும் மக்கள் பேராதரவோட ஒரு சூப்பர் ஹீரோவா மாறணும்னு ஆசைப்படுறேன். நானும் ஒரு தடவை கமிட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ன யாராலையும் மாத்த முடியாது. நீ இந்த கமிட்மெண்ட் பண்ணிக்கிறன்னா எனக்கு முதல்ல சிலிண்டரை மாத்தி கொடுப்பா. அந்த கமிட்மெண்ட் மட்டும் நடக்கலன்னா நான் இந்த கடையை மூட வேண்டியதா. கேஸ்காரன் எனக்கு கேஸ் கொடுக்க மாட்டேங்கிறான். எதுக்காக கொடுக்க மாட்டேங்கிறான்? ஒரு தடவை அவன் சமோசா சாப்பிட வந்தான். நான் சமோசா தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். ஆனா அவன் சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்க மாட்டேன்டான். அப்பையில இருந்து எப்ப கேஸ் கேட்டாலும் தர முடியாதுன்னு சொல்றான். நான் என்ன பண்ணுவேன்? நான் உனக்கு கேஸ் வாங்கி கொடுக்கறேன். இது என்னுடைய கமிட்மெண்ட். மோட்டோ இந்த மாதிரி கமிட்மெண்ட்லாம் பண்ணாத உன்னால நிறைவேற்ற முடியாது. பாரா பத்தல மண்டையா. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நீ வாயை மூடிக்கிட்டு இரு. நீ கடா ராஜி உங்களுக்கு கேஸ் கண்டிப்பா வரும். வருண்டா மண்டையா. என்னங்கண்ணா உங்களுக்கு கேஸ் வேணுமா? ஓஹோ சாரி, ஆனா கேஸ் தீந்து போயிடுச்சே. என்னடா வீடா போனவனே, கேஸ கொடுக்காம எங்கடா ஓடுற? மோட்டோ வண்டியை நிறுத்து. நிறுத்துறா. போறியா இல்லையா? மோட்டோ இங்க வா. ஒரு தடவை நான் கமிட் பண்ணிட்டா அப்புறம் 10 மண்டையா இல்ல எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன். என் இடுப்பலும்பு போச்சு. கொஞ்ச நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும் போல இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல மோட்டு, நீ கொண்டு வந்துட்ட. மோட்டோ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடு. இனிமே யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணிட்டா. என் இடுப்பு வட கை தாங்களே அவுட் கூட்டிட்டு போடா. வீட்டுல போய் சுடு தண்ணி ஒத்தர குடிக்கலாம். எங்கண்ணா வாயா. முடியாத காரியத்துல எதுக்குடா பண்ற? மோட்டு, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? தாராளமா பையா. சொல்லிட்டு அப்புறம் பண்ணாம போனேன். ஒரு தடவை நான் கமிட் பண்ணிட்டேன்னா அப்புறம் ஏன் பேச மட்டும் இல்ல எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன். சொல்லுங்க என்ன பண்ணணும்? புயல் வந்ததுனால என் வீட்டு மேல இருக்கிற டைல்ஸ் எல்லாம் தனித்தனியா போயிடுச்சு. அதை சரி பண்ணி கொடுக்குறியா? இல்லனா மழை பெய்யும் போது தண்ணி வீட்டுக்குள்ள வந்துடும். அவ்வளவுதானே? நீ டைல்ஸ் சரி பண்ணிட்டு இருக்கியா இல்ல என்ன ஹாஸ்பிடலுக்கு அனுப்புற வழிய பாத்துக்கிட்டு இருக்கியா? சாரியா வாசரனசி சாரி. என்னடா இங்க யூட்ட நடிக்கிறேன். நான் கிளம்பறேன். போடுறேன். அவ டைல்ஸ் வைக்கிற வரைக்கும் உனக்கு அடி விழுந்துட்டே இருக்கும். ஒழுங்கா டைல்ஸ் வையே, இல்ல இவனுக்கு அடி விழும். ஜாக்கிரதை, சரியா? மோட்டோ நீ பாட்டு கமிட்மெண்ட் பண்ணி விட்டுட்ட. இவன் பார் கறி கடையில தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டுட்டான். நிறுத்து, இந்த வேலையை முதல்ல நிறுத்து. இல்ல உன்னால நிச்சயமா பினிஷ் பண்ண முடியாது. நிறுத்துடா. வாயிலே குத்துறடா. என் கமிட்மெண்ட்டை நான் நிறைவேற்றிட்டேன்டா. நீ எல்லாம் ஒரு மனுஷனடா. மோட்டோ ப்ளீஸ் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் குடுறா. இனிமே யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு எனக்கு கமிட்மெண்ட் குடுறா. பத்துலோ இனிமே உன ஜாக்கிரதையா நான் பாத்துக்கிறேன்டா. சார் பாஸ்
உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். சூப்பர், நல்ல பிளான். ஜாலிலோ ஜிம்கானா. பெருசு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? இங்க பாரு தம்பி, என்னோட பாஸ் ஒரு பயங்கரமான ஆளு கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டான். நான் அவரை காப்பாத்தணும். என்னோட பாஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லவர் தெரியுமா? அந்த பயங்கரமான பரதேசி கிட்ட இருந்து உன் பாச காப்பாத்த வேண்டியது என்னுடைய வேலை. மக்களை காப்பாத்துறதா என் கடமைய. தம்பி, அப்புறமா நீ முடியாதுன்னு சொல்ல மாட்டல்ல? ஒரு தடவை நான் கமிட் பண்ணிட்டேன்னா அப்புறம் இந்த பத்துல மண்டையல்ல எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன். அப்படியா? அப்படின்னா என்னோட பாஸ் ஜானி, ஜான் த டான். அவரு அந்த சிங்கம் தான் புடிச்சு வச்சிருக்காரு. இப்ப நீ கமிட்மெண்ட் கொடுத்துட்டல, அதனால நீ காப்பாத்தி தான் ஆகணும். எப்படி? பாத்தியா மோட்டோ, இப்ப வசமா மாட்டிக்கிட்டியா? என்ன பண்றது? பத்துலு, தேவையில்லாம கமிட்மெண்ட கொடுத்து நான் மாட்டிக்கிட்டேன். நீ தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியும்ல. ஐடியா. இந்த ஐடியாவை மட்டும் நாம ஒர்க் அவுட் பண்ணா அந்த டண்டன கண்டான் கடைசி வரைக்கும் நம்மள மறக்கவே மாட்டான். காதை கூட அந்த பிதுங்க வைத்து மண்டப்பையில நீ கிளம்பு. நான் அந்த குட்ட ஜானை எப்படியாவது அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து வாழ்நாள் முழுக்க காப்பாத்துறதா உறுதி அளிக்கிறேன். போயிட்டு வா. பாஸ் தப்பிச்சிருவாரு, பாஸ் தப்பிச்சிருவாரு. எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுடைய நண்பன் இங்க இருக்கா. அவனை நாங்க கூட்டிட்டு போலாமா? தயவு செஞ்சு எங்களை பண்ணிச்சிருக்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கங்க. இது உங்களோட செயலு சார். உங்களோட ஃப்ரெண்டு யாரு சொல்லுங்க. எங்களுடைய நண்பன் அந்த குட்டப்பைய ஜான் தான். அவனை கூட்டிட்டு போக தான் நான் இங்க தனியா தலையோட வந்திருக்கேன். இல்ல இல்ல, அது என்னோட நண்பன் கிடையாது. சிங்கம் சார், என்ன வெளியில அனுப்பாதீங்க. நான் போக மாட்டேன். வெளியே போ, தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போ. ஜான், I request you, I beg you, உத கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு போயிடு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடு. எனக்கு போக விருப்பம் இல்ல. நான் சொல்றத கேளுங்க. லாக்அப் காலியா இருந்தா பார்க்க நல்லா இருக்காது. காலியா எங்க இருக்கு? அதுக்குள்ளதான் நாங்க இருக்கோமே. சிங்கம் சார், என்ன காப்பாத்துங்க. வாடா குட்டை, வாடா. வாடான்றேல்ல, சோம்பேறி. கிளம்புடா குட்டை, சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு கிளம்பு. நீ என் கூட வரணும். என்ன எதுக்காக மோட்டோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? மோட்டு பத்துலு நீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. உங்களோட கமிட்மெண்ட்டை நீங்க ரெண்டு பேரும் நிறைவேற்றிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் அந்த சிங்கம் சார் கிட்ட இருந்து வாழ்நாள் பூரா உன்னை காப்பாத்துறதா கமிட்மெண்ட் கொடுத்திருக்கேன். நீ இங்கிருந்து வெளியே போனா அவர் உன்னை புடிச்சு லாக்அப்ல போட்டுருவாரு. அதனால நாங்க என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா, இனிமே நடப்பது எல்லாமே நன்மைக்கு. போடா போடா குட்டை. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? விடுங்க, என்ன விடுங்கடா. நம்பர் 1, நம்பர் 2, என்ன காப்பாத்துங்க. நம்பர் 1, நம்பர் 2, சோம்பேறிக்கு சோறு வித்தவனுங்களா? இனிமே என் கண்ணில் மாட்டீங்க. உங்களுக்கு இதே நிலைமைதான். ஓடுங்கடா இங்க இருந்து, ஓடுங்க. ஜான், ஜான், சிங்கம் சார் போலீஸ் வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆகுற வரைக்கும் நீ உள்ள இருந்துகிட்டே குரல் கொடுத்துக்கிட்டே இரு. அது வரைக்கும் உனக்கு சாப்பாடு தூக்கம் எல்லாமே உள்ளதான். ஒரு 20-25 வருஷம் மட்டும் தான். அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா வெளியில சுத்தலாம்டா. 20-25 வருஷமா? மாட்டேன். யாராவது என்ன காப்பாத்துங்க.
நம்பர் 1 நம்பர் 2 போலீஸ கூப்பிடுங்கடா. ஐடியா. என்ன போலீஸ்காரங்க நீங்க எல்லாம்? போலியான பேய கூட உங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க தெரியாதா? சரியான லூசுங்க. அவங்க மோட்டு பத்துலோ மாறு வேஷம் போட்டுட்டு இங்க வந்தாங்க. ஆனா நான் நல்லவன், அதனாலதான் இங்கேயே திரும்பி வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப டீசென்டானவன். சரி, நீங்க போய் ஜெயில நல்லா பூட்டி வைங்க, அவங்க திரும்பி வந்துட போறாங்க. அடக்கடவுளே, இந்த ஜானுக்கு என்ன ஆச்சு? அது ஒரு மிகப்பெரிய கதை சார். இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா சொல்லுவேன் சார். இது நான் உங்களுக்கு கொடுக்குற கமிட்மெண்ட். என்னது மறுபடியும் commitment ஆ? சாரி சிக்கன் சார்.